ஹலோ தமிழ் மக்களே, எல்லாத்துக்கும் என் இனிய வணக்கம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நிறைய பண்டிகைகள் வருது போகுது. நான் பல வருடங்களாகவே ஒரு ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தேன். ஒவ்வொரு பண்டிகையும் எதுக்கு கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோன்னே தெரியாமல் கொண்டாடிட்டு இருக்குமே. இதை பற்றி ஒவ்வொரு பண்டிகை எப்பயும் அதை பற்றி நம்ம படித்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரியாத என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாமல் சில விஷயங்கள் அடிப்படை கூட தெரியாமல் இருக்க மக்களுக்கு சொல்லாமே, நம்ம கம்யூனிட்டிக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம், இது ரீசன்ஸ் பிஹைண்ட் திஸ் ஒன்றுமே பெருசாக தெரியாது. அதனால் இன்றைக்கி நம்ம பொங்கலை பற்றி பார்ப்போம். இப்போ பொங்கலில் பார்த்திங்கன்னா முதல் நாள் போகி பண்டிகை. இது பொங்கலோடைய முதல் நாள். ஆனால் மார்கழி மாதத்தோட கடைசி நாள் 31ஆம் தேதி இது கொண்டாடப்படுது. முதல்ல ஏன் பொங்கல் ஜனவரி மாதம் கொண்டாடப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாமே 3 வேளை முப்போகமும் விளைய வைப்பாங்க. ஆனால் தண்ணி இல்லாத இடத்துல வானம் பார்த்த பூமியெல்லாம் விளைய வைக்கிற ஒரு போகம் தான் விளைய வைப்பாங்க. அந்த விளைய வைக்கிற விஷயங்களை அறுவடை பண்ணுற மாதம் தை மாதத்தில் தான் வருது. அதனால தான் இது உழவர்கள் எல்லாருமே அந்த அறுவடைக்கு அப்புறம் கொண்டாடுறாங்க அதை வச்சு. அதில் முதல் நாள் இந்த போகி பண்டிகை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புது வரவுகளை வரவேற்பு. அதாவது தை பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி மார்கழியோட 31வது கடைசி நாள்ன்றனால பழைய விஷயங்கள் நீங்கள் இது வரைக்கும் உபயோகப்படுத்தின விஷயங்களை போட்டு கொளுத்தி செலிப்ரேட் பண்ணிவிட்டு புது விஷயங்களை நீங்கள் வெல்கம் பண்ணலாம். புது விஷயங்களை வச்சு நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல உயர்ந்த பொன் பொருள் செல்வம் அது எல்லாமே. இதை சங்கரையான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டி காப்பு கட்டுவாங்க. வீட்டு வேப்பந்தலை இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு காப்பு கட்டிட்டு பழைய விஷயங்களை எரிச்சிட்டு புது விஷயங்களை வெல்கம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற முதல் பண்டிகை தான் போகி பண்டிகை. 2வது நாள் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல். தைப்பொங்கல் மார்கழி மாதம் வச்ச பயிர்களை அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதோட புது அரிசி, பச்சை அரிசியை வச்சு பொங்கல் வச்சு சூரியனுக்கு படைப்பாங்க. ஏன்னா சூரியன் தான் பார்த்திங்கன்னா அறுவடைக்கும் சரி இந்த விவசாயத்துக்கான ஒரு மூல பொருளாக விளங்கப்படுது. ஏன்னா சூரியன் ஒளி இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. சூரியனுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்துகிற வகையாக இந்த பொங்கலை அறுவடை பண்ண பச்சை அரிசியை கொண்டு நம்ம பொங்கல் வச்சு அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தைப்பொங்கலை தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டிராக்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. மாடை ஏறு கட்டி இழுத்து தான் விவசாயம் பண்ணாங்க, காடு உழுது. அதுக்கு நன்றி கடன் செலுத்துகிற விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுது. மாட்டுக்கு நன்றி சொல்கிற விதமாக அதில் பொங்கல் வச்சு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு படைப்பாங்க. மாட்டு சாப்பிட்ட அந்த எச்சில் மாட்டு தொழுவத்தில் தொளித்து அன்னைக்கு விசேஷத்தை வழிபடுவாங்க. இதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கடைசி நாளான காணும் பொங்கல் வருது. காணும் பொங்கல் இந்த கடைசி நாளான காணும் பொங்கலில் பார்த்திங்கன்னா நம்ம உற்றார் உறவினர்களுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். அதாவது எல்லோரும் பல வேலைகளில் பல இடங்களில் இருப்போம். காணும் பொங்கல் அன்றைக்கி அவங்களோட உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு உணவு பண்டங்களை பரிமாறி கொண்டாடும் விழாவாக இந்த நாள் கொண்டாடப்படுறாங்க. இதெல்லாம் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் பொங்கல். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கும், நான் உங்களுக்கு தெரிய அப்டேட் பண்ணுறேன். ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லாத்துக்கும் இனிய பொங்கலாக அமையட்டும்.